सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। வரையில் 16 இன்று முதல் நீ 17 நேற்றைய வரையில் 16 இன்று முதல் நீ 17 பார்வை என்பது பாலாறு பாவை நீ ஒரு தேனாறு வேறொரு பெண்ணும் வரலாமோ விரல்களும் மேலே படலாமோ வாலிப காற்றே வா 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 வாடுற நான்தான் புது பூவா Oh no, I'm 17 Oh no, I'm 17 நேற்றைய வரையில் 16 இன்று முதல் நான் 17 பார்வை என்பது பாலாறு பாவை நான் ஒரு தேனாறு பாரடி நான் தான் பூங்காற்று கேளடி நீ என் புது பாட்டு அழகிய பெண்ணை பாராட்டு ஆடையில் ஆடும் நீரூற்று காதலன் காதலி விளையாட்டு ஆரம்பமாகட்டும் தலையாட்டு Oh no, she's 17 Yeah Oh no, she's 17 Yeah நேற்றைய வரையில் 16 இன்று முதல் நான் 17 பார்வை என்பது பாலாறு பாவை நான் ஒரு தேனாறு லா 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 பா 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 பா
ವನದಲ್ಲಿ ಹೂವು ನೀ ನಗೆ ಚೆಲ್ಲಿ ಸುಖದಲ್ಲಿ ತೇಲಿ ತಂಗಮ್ಮನಲಿವಿರುದ ನೂರ್ಕಾಲ ಬಾಳು ನೀ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ ನಾ ಕಂಡ ಆ ದೈವ ರೂಪನಿ ಎಲ್ಲೇ ಇರಲು ನೀ ಹರಸಿರಲು ಅಣ್ಣಯ್ಯ ನಲಿವಿಂದ ನೂರ್ಕಾಲ ಬಾಳುವೆ ಹೂವಂಥ ಈ ಕೈಗೆ ಶ್ರಮ ಕೂಡದು ನಿನ್ನೊಂದು ನೋವನ್ನು ಮನ ತಾಳದು ನೀ ತಂದ ಪ್ರೀತಿಯು ಹೊನಲಾಗಿದೆ ಮನ ತುಂಬಿ ಮಾತೆಂದು ಮೋಪಾಗಿದೆ ಏಳೇಳು ಜನ್ಮಕ್ಕೂ ಈ ಬಂಧನ ಇರಲೆಂದು ಬೇಡುವೆ ಗುರುರಾಯನ ಯಾವೊಂದು ಪುಣ್ಯವ ನಾ ಮಾಡಿದೆ ಯಾವೊಂದು ಪುಣ್ಯವ ನಾ ಮಾಡಿದೆ ನಿನ್ನಂಥ ಅಣ್ಣನ ಅದು ನೀಡಿದೆ ನಿನ್ನಂಥ ಅಣ್ಣನ ಅದು ನೀಡಿದೆ ಈ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣು ನೀ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ ಹೆತ್ತೋರ ವಾತ್ಸಲ್ಯ ನೀ ತೋರಿದೆ ನಿನ್ನೆಲ್ಲ ಹಾರೈಕೆ ನೆರವೇರಿದೆ ಆ ತಾಯ ನಿನ್ನಲ್ಲಿ ನಾ ನೋಡಿದೆ ಜೀವ ನೀರಿಂದ ದೂರಾದ ನೀನಾಗಿದೆ ಈ ಜೀವ ನಿನ್ನಿಂದ ದೂರಾಗದು ಈ ಬಂಧ ಎಂದೆಂದು ಕೊನೆಯಾಗದು ಹೊಕ್ಕಂಥ ಮನೆಗೆಲ್ದು ಬೆಳಕಾಗಿರು ಹೊಕ್ಕಂಥ ಮನೆಗೆಲ್ದು ಬೆಳಕಾಗಿರು ಕೈ ಹಿಡಿದೋ ಮನ ತುಂಬಿ ಹಾಯಾಗಿರು ಕೈ ಹಿಡಿದೋ ಮನ ತುಂಬಿ ಹಾಯಾಗಿರು ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ ನಾ ಕಂಡ ಆ ದೈವ ರೂಪನಿ ನಿನಗೆ ಚೆಲ್ಲಿ ಸುಖದಲ್ಲಿ ತೇಲಿ ತಂಗಮ್ಮನಲಿವಿಂದ ನೂರ್ಕಾಲ ಬಾಳು ನೀ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ ಏ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣು ನೀ
16 இன்று முதல் நீ 17 நேற்றைய வரையில் 16 இன்று முதல் நீ 17 பார்வை என்பது பாலாறு பாவை நீ ஒரு தேனாறு Oh no, I'm 17. வேறொரு பெண்ணும் வரலாமோ விரல்களும் மேலே படலாமோ வாலிப காற்றே வா 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 வாடுற நான் தான் புது பூவா Oh no, I'm 17. Oh no, I'm 17. நேற்றைய வரையில் 16 இன்று முதல் நான் 17 பார்வை என்பது பாலாறு பாவை நான் ஒரு தேனாறு பாரடி நான் தான் பூங்காற்று கேளடி நீ என் புது பாட்டு அழகிய பெண்ணை பாராட்டு ஆடையில் ஆடும் நீரூற்று காதலம் காதலி விளையாட்டு ஆரம்பமாகட்டும் தலையாட்டு Oh no, she's 17 Yeah. Oh no, she's 17 Yeah. நேற்றைய வரையில் 16 இன்று முதல் நான் 17 பார்வை என்பது பாலாறு பாவை நான் ஒரு தேனாறு லா 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 பா 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 Hi, ladies and gentlemen. My name is Rosie. Wow! Are you disco crazy? Yeah! Let's sing and dance together. Rosie, my name is Rosie. Crazy, எல்லாருக்கும் crazy. கண்போடும் தாளம்
come on. Who? Me? Yeah, you. பள்ளிக்கூட பையனுக்கும் பல்லு போன பாட்டனுக்கும் ஏக்கம். உன்னை போல சின்ன பொண்ணு ஆடும் போதும் பாடும் போதும் தாக்கும். பள்ளிக்கூட பையனுக்கும் பல்லு போன பாட்டனுக்கும் ஏக்கம். உன்னை போல சின்ன பொண்ணு ஆடும் போதும் பாடும் போதும் தாக்கும். மயக்கத்தானே மங்கை வண்ணம், குடிக்கத்தானே தங்க கிண்ணம். ரோசி, my darling ரோசி, நேசி நீ என்னை நேசி. சங்கீதம் பாடும் சின்ன பப்பா, சந்தோஷம் தேட வந்ததப்பா. Rosie, my name is Rosie. Crazy, எல்லாருக்கும் crazy. கண்கோடும் தாளம் காதல் disco, கண்டாலே போதும் ஏறும் tempo. ரோசி, my darling ரோசி, Rosie, my darling Rosie. Rosie, my darling Rosie. வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். கல்யாணம் கடவுள் செயல், கண்ணீரும் அவன் செயலே, நடந்ததை மறப்பது நல்லதம்மா. வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி. ஆஹா. கோடி உண்டு, ஆனாலும் எல்லை உண்டு. பாதைகள் 100 உண்டு, பயணங்கள் வேறு வேறு, பயணங்கள் வேறு வேறு. வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். ஐயாவும் அம்மாவும் பொன்னாக கூடுங்க, கண்ணாக வாழுங்க, அன்பாக பண்பாக சேர்ந்து நடப்பது சம்சாரம், சேர்ந்து படிப்பது சங்கீதம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி. அங்கே என்ன உண்டு, அதிலேதான் வாழ்க்கை உண்டு. ஐயோ 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 ஐயோ. ஏதேதோ எண்ணம் கொண்டு என்னாலும் சண்டையிட்டால் வாதாட நேரம் போகும். வாழ்வுக்கு நேரம் ஏது, வாழ்வுக்கு நேரம் ஏது. வீட்டுக்கு வீடு வாசப்படி,
விஷயங்கள் ஆசைப்படி கொண்டாட நேரம் வேண்டும் என்னாடும் வேலை என்றால் எங்கேதான் தாரம் செல்வாள் எங்கேதான் தாரம் செல்வாள் வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி எங்கெங்கும் போராட்டம் தான் எல்லாரும் ஒன்னாட்டம் தான் எங்கெங்கும் போராட்டம் தான் எல்லாரும் ஒன்னாட்டம் தான் எங்கெங்கும் போராட்டம் தான். எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்பே அன்பே நான் உன் அன்பே சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட இங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் 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 நாள்தோறும் எந்தன் ஆராதனை நெஞ்சோடு உந்தன் பூவாசனை நான் கொண்ட நாளும் கொல்லாதது தானாக ஏதும் சொல்லாதது காலம் இது கனிகின்றது மடிதனில் விழ மயக்கங்கள் வர மடிதனில் விழ மயக்கங்கள் வர எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்பேன் அன்பே நான் உன் அன்பே சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட இங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும்
கொண்டு நீந்தும் கார்மேகமே நான் தானே உந்தன் ஆகாயமே. நான் என்ன சொல்ல ஏகாந்தமே நாம் காணும் கோலம் ஏராளமே. சீராட்டுவே பாராட்டுவேன் இளமையின் ரதம் வலம் வரும் நிதம். இளமையின் ரதம் வலம் வரும் நிதம். எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே. என்னென்பே அன்பே நான் உன் அன்பே. சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட எங்கே வா 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 வா. புது புது சுகம் தொட தொட வரும். புது புது சுகம் தொட தொட வரும். லா 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 லா. லா 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 லா. இதத்தான் ரொம்ப ரசிச்சேன், அதத்தான் எண்ணி சிரிச்சேன். இதத்தான் ரொம்ப ரசிச்சேன், அதத்தான் எண்ணி சிரிச்சேன். மேலாடை கொஞ்சம் மெதுவாக மெதுவாகவே, மேலாடை கொஞ்சம் மெதுவாக மெதுவாகவே. என்றாசாங்கம் இப்போது அந்தியில தேடுதடி அந்தரங்கம் பேசுதடி ராசா குட்டி. என்றாசாங்கம் இப்போது அந்தியில தேடுதடி அந்தரங்கம் பேசுதடி ராசா குட்டி. செந்தேனே தந்தாயே நீ போதை கொண்டு. கோவிலில் ஆராத்தி எடுத்தார்களா, பொண்ணுக்கு கண்ணு கொடுத்தார்களா. நிவாடி என் ஜோடி கொண்டாடி கொள்வோம், நாம் தேடி பந்தாடி கொள்வோம். இதத்தான் ரொம்ப ரசித்தேன், அதத்தான் எண்ணி சிரிச்சேன். மேலாடை கொஞ்சம் மெதுவாக மெதுவாகவே. மாம்பழச்சாராக புழிஞ்சாகளா,
மத்தியில் ஏதேனும் கலந்தாகடா நாம் கல்யாணம் வரும்போது அங்கதட்டு இங்கதட்டு மேளம் தட்டி தாளம் தட்டி தாலி கட்டு நாம் கல்யாணம் வரும்போது அங்கதட்டு இங்கதட்டு மேளம் தட்டி தாளம் தட்டி தாலி கட்டு நல்லாத்தான் பார்த்தேன் நான் அடிரானே கண்ணே அதனால் தான் நான் கேட்டேன் என்றால் உன்னை இதத்தான் ரொம்ப ரசிச்சேன் அதுதான் என்னை சிரிச்சேன் மேலாடை கொஞ்சம் மெதுவாக 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 மெதுவாகவே படைப்பை தொடங்குவதற்கு முன் உலகம் என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் பாழாகவும் வெறுமையாகவும் சூன்யமாகவும் இருந்தன. நீரின் மேல் அலைகின்ற ஒளியைப் போல் ஆண்டவன் ஆத்மஸ்வரூபமாக இருந்தபோது படைப்பை தொடங்கினார். பூமி, ஆகாயம், நட்சத்திரங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் என்று பலவற்றையும் சிருஷ்டித்து அவற்றையெல்லாம் பரிபாலிப்பதற்காக தன்னைப் போல் ஒரு சக்தி தேவை என்று எண்ணி முதல் மனிதனை மண் கொண்டு படைத்தார். மனத்திலே உதித்தார்களே ஆதாமும் ஏவாளும் முதல் மாந்தராய் அவர் நெஞ்சில் பாவத்தின் விதை தூவவே வந்தானே சாத்தானும் பாம்பாகவே இச்செய்தி பரமாத்மன் நெஞ்சீடியாக மூவரையும் சிவன் கொண்டு சபித்தாரடா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே பூலோக நரகத்தில் தள்ளிவிட்டார். ஆதி தம்பதிகளுடன் பாவம் என்று ஒன்றும் பூமிக்கு வந்து சேர்ந்தது. காம குரோத மதமாச்சரியங்கள் பூமியில் நிறைந்தன அந்த தம்பதிகளின் சந்ததிகளாக. கையின் ஆபல் அண்ணன் தம்பியுடன் நரஜாதி பூமியில் தழைத்ததம்மா. அவரால் பாவங்கள் பல நூறு பிறந்தனவா. பாவத்தை நீக்கிட கேட்டாரே பிரபு வாழும் முறைகளை சொல்லி அன்புடன் பல முறை கேட்டாரே. மந்தமதி மாந்தர்கள் காமக்ரோதம் கொண்டு தேவதேவனை மறந்து விளையாடினார். நெருப்பினால் நீரினால் பிரளயத்தை உருவாக்கி பாவிகளை வேரோடு களைந்தாரடா. எஞ்சிய மாந்தர்க்கு 10 கட்டளை தந்து இவை காத்து நலமாக வாழ்க என்றார். அந்த 10 கட்டளைகள் தேவதேவன் என்றும் உனக்கு நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே இருக்கும் தண்ணீரிலும் உள்ளவற்றை கொண்டு விக்கிரகங்கள் செய்யாதே, அவற்றை பூஜை செய்ய வேண்டாம் என்பது முதல் கட்டளை. தேவதேவனாகிய கர்த்தருடைய தூய நாமத்தை வீணில் உபயோகிக்கலாகாது என்பது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாள் உன் பண்டிகை நாள், அதை தூய நாளாய் காக்க வேண்டும் என்பது 3ஆம் கட்டளை. ஈன்றெடுத்த உன் தாய் தந்தையை எந்த நாளும் வணங்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. மனித உயிரை போக்கலாகாது என்பது 5ஆம் கட்டளை. விபச்சாரம் செய்யலாகாது என்பது 6ஆம் கட்டளை. களவு செய்யலாகாது என்பது 7ஆம் கட்டளை. பிறருக்கு தீங்காக பொய் சாட்சி சொல்லலாகாது என்பது 8ஆம் கட்டளை. பிறர் வீட்டின் மேல் பேராசை படலாகாது என்பது 9ஆம் கட்டளை. அடுத்தவனின் பத்தினி மீதும் பணியாட்கள் மீதும் பசுக்களின் மீதும் அவனுக்குரிய துரும்பு மீதாயினும் மோகம் கொள்ளலாகாது என்பது 10ஆம் கட்டளை. ஆயினும் மனிதன் மாறவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் காம இச்சையில் மூழ்கின. எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் கருத்துப்படி செயல்பட திட்டமிட்டார்.
நல்லவர்கள் வாழும் பெத்லஹேம், நன்மைகள் நிறைந்த பூமி அம்மா, யூதர்கள் தமக்கொரு பரிசாக தருவாள் மரியாள் இயேசுவினை, தருவாள் மரியாள் இயேசுவினை. உலகத்தின் மேன்மைக்காக தான் மனித வழிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய கர்த்தர் கன்னி மரியாளின் வயிற்றில் உருக்கொள்ள சித்தம் கொண்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது திருத்தூதரான காப்ரியேலை மரியாளிடம் அனுப்பி தனது சித்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மங்களம் மங்களம் மரியம்மா, விரைவிலே தங்க மகன் பிறப்பானம்மா, கிறிஸ்து என பெயர் சூட்டி மகிழ்வாயம்மா, அவன் உலகங்கள் அனைத்தையும் காப்பானம்மா. கேப்ரியேல் சொன்னதை கேட்டு மரியாள், கன்னியாகிய நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு வினவ, அதற்கு தேவனின் திருத்தூதர், பரிசுத்த ஆவி உன்னையே தேர்ந்தெடுக்கும், மிக உயர்ந்த சக்தி உன்னை சேர்ந்திருக்கும், ஆதி அந்தம் இல்லாதவன் உனது பிள்ளை, தாவீதின் அரியணை அலங்கரிப்பான், உன் கருவில் உருவாகும் தேவதேவனோ, யுக யுகங்கள் பூமி காக்கும் ஆதி தேவனாம். சுபம் சுபம் நாளெலாம் சுபம். திருமணத்துக்கு முன்பாகவே தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னிமரியாள் கருத்தரித்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவளை கைவிட்டு ரகசியமாக நீங்கிச் செல்ல எண்ணினார். அந்த இரவில் தேவதூதன் அவரது கனவில் தோன்றி நடந்ததனைத்தும் தேவனின் சித்தமாகும் என்று ஆறுதல் கூறினார். யோசேப்பு முழுமனத்தோடு அதை விசுவாசித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததால் எல்லோரும் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவ்வாறே யோசேப்பும் மரியாளும் போக வேண்டி வந்தது. 9 மாத கர்ப்பிணியான மரியாளை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு யோசேப் பெத்லஹேம் நோக்கி பயணம் புறப்பட்டார். எத்தனை தூரமோ பெத்லஹேம், எத்தனை நாள் நடப்பதோ கால்கள் நோகுதே. கதிரவனின் சோதனையால் நடை தளர்ந்தாளே, நாவரண்டு போனதே தாகத்தினாலே, நீரின்றி தவித்தாளே பாலைவனத்திலே, பொறுமையுடன் தொடர்ந்தாளே பயணம் தன்னையே. ஐயா யோசேப்பும் மரியாளும் மிகுந்த கஷ்டப்பட்டு பெத்லஹேம் வந்து சேர்ந்தார்கள். நகர் முழுவதும் ஒரே கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். அந்த தம்பதிகளுக்கு உட்காருவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த மரியாளுக்கு மட்டும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. அந்த கன்னித்தாய் மாதர்குல மாணிக்கம் பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க ஒரு மகா புருஷன் அவதரிக்கப் போகிறார். வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார். வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே, வெல்கவே வெல்கவே வெல்கவே. மேற்கு வானில் மறைந்து போன காலை கதிரவன் மரியாள் திரு வயிற்றிலிருந்து குதித்தானே மீண்டும். மாட்டுக்கொட்டில் தான் அவனின் ராஜமண்டபம், கழுநீர் தொட்டியே தங்க சிம்மாசனம். வானில் வரும் புதிய நீர்மொழியின் வெள்ளம், தேவதூதர் விண்ணிலிருந்து தேவகீதம் பாடினார். இயற்கை
வாழ்க்கை முழுதும் நிலை மறந்து நடனம் ஆடலானதே. ஹல்லேலூயா மெஸ்ஸியா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தர்மசாஸ்திரம் குறித்தது போலே இயேசு மண்ணில் பிறந்தாரே. இயேசு பிறப்பை குறித்தது போலே வானில் புது மீன் குதித்தது. ஆடு காக்கும் இடையர் தமக்கு தூதன் செய்தி கிடைத்தது. மனிதரை காக்கும் தேவன் பிறப்பின் பெருமை முழுதும் புரிந்தது. கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த வானசாஸ்திரிகள் எரோது ராஜாவை கண்டு வானத்தில் உதித்த நட்சத்திரத்தை பற்றி அறிவித்தனர். வாழ்க வாழ்க ஏரோது ராஜா, உனது வாழ்க்கை இன்று உயர்வானதே. கிழக்கு தேசம் எங்களுக்கு தாரகை அம்மை சேர்த்ததிங்கு. யூத மக்களை காப்பதற்காக உன் நாட்டில் பிறந்தார் நீதி தேவன். மனித இனத்தை ஆளப் போகும் மேன்மை மிகுந்த ஜோதியாம். பிறந்த இடத்தை காட்டுவாய், வணங்கி செல்வோம் நாங்களே. எரோது ஞானிகளை தனியாக அழைத்து இயேசு பிறந்த இடத்தை அறிந்து வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் அவரை கண்டு வணங்குகிறேன் என்று கபட உள்ளத்தோடு கூறினான். அந்த ஞானிகள் புதிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மீண்டும் பயணமானார்கள். ஆரீராரீரோ ஆராரோ என்று அன்னை தாலாட்டி மகிழ்கின்ற வேளை. லட்சிய பிறப்பே காப்பாற்றியம்மை என்றே தந்தை துதிக்கின்ற வேளை, துதிக்கின்ற வேளை. மாட்டுக்குட்டில் காட்டியே நின்றது தாரகை. மூவரும் நடந்தார்கள் இயேசுவை காணவே. சாம்பிராணி போலமே கட்டி தங்கம் தாங்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தார்கள். உமை கண்ட எம் வாழ்வு தூய்மையானதென்றே மனமாற இயேசுவை துதித்தார்கள். தேவனின் அருளால் மூவரும் மனதில் நடந்திட போவதை அறிந்தாரே. இயேசுவை கொல்லும் தீய நெஞ்சுடன் ஹேரோதுள்ளானே. அதனாலேதான் இயேசுவின் இடத்தை அறிந்து வரச் சொன்னான். தேவதூதன் எச்சரித்தபடியால் ஞானிகள் மூவரும் மறுபடி எரோதை சந்திக்காமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டனர். நாட்கள் கடந்தன. தேவதூதனின் யோசனைப்படி எரோதின் மரணத்துக்கு பின் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு கலிலியோவைச் சேர்ந்த நாசரத் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே இயேசு மனிதர்களின் உதவியோடும் தேவனின் அருளோடும் வளர்ந்து வந்தார். இந்த சமயத்தில் எலிசபெத் ஜக்கரியா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த யோவான் ஒட்டக ரோமத்தால் ஆன ஆடையை அணிந்து கொண்டு காட்டுத் தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு யோர்தான் நதிக்கரையில் தேவனின் பெயரால் மக்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து கூட யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற விரும்பி யோர்தான் நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏழை போலே இயேசுநாதனும் யோர்தான் வந்து சேர்ந்தார். ஞான ஸ்நானம் எனக்கும் அருள் என யோவான் தன்னை கேட்டார். மரியாளின் செல்வமே, நசரேத்தின் மைந்தனே, நீ வரும் நாளை நானும் பார்த்திருந்தேனே. புனித இயேசு புன்னகை புரிந்தார் தர்மம் வாழ்கவே. இப்போதெனக்கு ஞான ஸ்நானம் நீரே அருளும் என்றார். இயேசுவின் கையால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய யோவான் இயேசுவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கினான். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வானத்திலிருந்து தேவனின் ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் வந்து
இயேசுவின் தோள் மீது அமர்ந்தது. அப்போது அசரீரி இவ்வாறு உரைத்தது: மகிழ்வோடு உரைத்தது புனிதாவி, தேவனை நம்புங்கள் மாந்தர்களே. 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை சோதனைகள் புரிந்து இறுதியில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இயேசுவானவர் நாசரத்தை விட்டு புறப்பட்டு நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று பின்வருமாறு போதனைகள் புரிந்தார். மனம் திருந்தி வாழ்கின்ற மாந்தர்க்கெல்லாம் மிக அருகில் உண்டாகும் சொர்க்கம் அது. என்னை நம்பி வாழ்கின்ற நெஞ்சத்திலே என்றென்றும் மரணத்தின் பயம் இல்லையே. உபதேசம் செய்து கொண்டே ஒரு நாள் கடற்கரைக்கு போனார். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் வழியை கற்றுத் தருகிறேன், வாருங்கள் என்று கூறி 12 பேரை தனக்கு சீடர்களாக சேர்த்துக் கொண்டார். பிறகு மக்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? எளியவனே பாக்யவான், இயேசு பாதம் சேர்ந்திடுவான். துன்புறுவோன் பாக்யவான், தேவன் அன்பை தேடிடுவான். பொறுத்திடுவோன் பாக்யவான், பூமியையே ஆண்டிடுவான். நீதி காக்கும் நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், வாழ்வின் திருப்தி என்றும் காணுவான். கருணையுள்ள நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், கர்த்தர் கருணை என்றும் அவனை சேருமே. ஆத்ம சுத்தி உள்ளவனே பாக்யவான், ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவான். சமாதானம் விரும்பிடுவோன் பாக்யவான், தேவனவன் பிள்ளை என பேர் பெறுவான். அவருக்கென்று துன்புறுவோன் பாக்யவான், அவரை சேரும் பாதையிலே நடந்திடுவான். அவர் உலகத்தை பார்த்து இவ்வாறு கூறினார்: விபச்சாரம் செய்தல் ஒன்றே பாவமில்லை, அந்த எண்ணம் கொண்டு பார்ப்பதுவே பாவத்தின் எல்லை. சொர்க்கத்தின் மேல் ஆணையிட்டால் குற்றம், அது உன் தேவன் சிம்மாசனம். பூமியின் மேல் எந்த நாளும் ஆணையிடாதே, அது உன் தந்தை பாதபீடமாம். உன்மேல் எந்நாளும் ஆணையிடாதே, உனக்கே நீ சொந்தமில்லை மனிதா. கண்ணுக்கு கண்ணே, சொல்லுக்கு சொல்லே, மோசே தர்ம சாஸ்திரம் கேட்டீர்கள், அதை மாற்றிடவே நானும் வந்தேன். பரம்பொருளின் அதிகாரம் பெற்று வந்தேன். குந்தன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் ஆளிடம் மறு கன்னம் தன்னை காட்டு மானிடா. பிறர் குந்தன் பெருமை சொல்லவே எப்போதும் செய்யாதே தர்மமே. ஒரு கையால் செய்கின்ற தானங்கள் உங்கள் மறு கையும் அறியாமல் செய்யுங்கள். பிறர் பார்க்க எந்நாளும் செய்யாதே பிரார்த்தனை, தனிமையிலே செய்வதுதான் இறைவன் கீர்த்தனை. பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத அப்பாவி சிஷ்யர்களை பார்த்து இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று போதித்தார். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நீரே, மகிமையும் நீரே, சக்தியும் நீரே,
சர்வமும் நீரே. ஆமென். அனைத்து மாந்தரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நீதிக்கதைகள் மூலமாக போதனைகள் புரிந்தார் இயேசு கிறிஸ்து. அவற்றின் கருத்தாவன: என்ன உண்ண கூடும், நாளும் எதனை அருந்த கூடும், என்ன அணிய கூடும் என்று எண்ணி வருந்திடாதே, நெஞ்சில் ஏக்கம் வளர்த்திடாதே. உணவை காட்டிலும் மேன்மை ஜீவன், உடையை காட்டிலும் மேன்மை தேகம். ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவை சமைக்குமோ, பசியாலே வாடுமோ. சோலையில் சிரிக்கும் மலர்களை பாருங்கள், அவை உழைக்குமோ, ஆடைகள் நெய்யுமோ. காட்டு புல்லுக்கு கௌரவம் தந்து காப்பான் தேவனில், காட்டிலும் உயர்ந்த மானிடர் உமக்கு கருணை தாயானோ. ஆத்ம நிச்சயம் உள்ளவர் வாழ்வை ஆண்டவர் நடத்துகிறார். எதிர்காலம் நினைந்து ஏங்கி தவிப்பதை களைந்திடும் மானிடரே. நாளைய கடமைகள் நாளைக்கு முடியும், இன்றைய செயல் முடிப்பீர். ஒவ்வொரு நாளும் நடப்பது நடக்கும், உள்ளத்தில் துயர் வேண்டாம். மற்றவர் தவறின் விமர்சனம் புரிவது மாண்பல்ல தோழர்களே. உங்கள் கண்களில் இருக்கும் துரும்பினை எடுத்து அடுத்தவர் கண்களின் துரும்பினை களைந்திடுங்கள். கானா என்னும் ஊரிலே 6 கல் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அவற்றை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தொடங்கிய இயேசுவின் மகிமை மேலும் மேலும் பெருகியது. அப்பம் 5 மீன்கள் 2 5000 பேருக்கு உணவு தந்தார். தான் உண்ட பின் மீந்ததை 12 கூடையில் கிறிஸ்து பிரான் அள்ளி வைத்தார். ஆவிகள் 7 ஆட்கொள்ளப்பட்டாள் மக்தலேனா மரியாள். அவர் ஆணை கடங்கிய ஆவிகள் நீங்கிட அற்புத மீட்சி பெற்றார். கைகால் இழந்தவர், கண் பார்வையற்றவர் யாவரும் மானிடர் என்றாரே. கை கொண்டு தொட்டவர் கண்களின் பார்வையால் தீபத்தை ஏற்றி வைத்தாரே. அங்கத்தை தின்கின்ற புஷ்டத்தில் வாடியோர், கைகால் விளங்காத மாந்தரெல்லாம், ஊமையர் செவிடர் திருக்கரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் சுகம் பெற்றார். ஆனந்தம் கொண்டே போற்றி நின்றார், தீபங்கள் ஏற்றி பூஜித்தார். ஒரு வேசியையே சுரட்சித்தார், இனிமேல் அந்த பாவங்கள் நீக்கிடென்றார். பெருநோய் கொண்ட பெண்ணவர் அங்கியை தொட்டதில் நோயற்ற வாழ்வினை மீண்டும் பெற்றார். நெஞ்சத்தில் இயேசுவை நம்பிடும் மாந்தர்கள் நம்பிக்கையாலே மேன்மை பெற்றார். மாண்டவர் தேகத்தில் மீண்டும் உயிர் வைத்து மன்னவர் மாயங்கள் புரிந்திருந்தார். கல்லறைக்குள்ளே 4 தினங்கள் சிதைந்து கிடந்த லாசர் உடலினில் பார்த்தவரெல்லாம் வியந்திடும் வகையினில் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தார். சீரிய காற்றினை பொங்கிய கடலினை அமைதியுறும்படி ஆணையிட்டார். அந்த தண்ணீர் மீது நடந்தாரே, தன் மகிமையை புரிந்திடச் செய்தாரே. பாவிகள் தம்முடன் போஜனம் செய்வதை பார்த்தே பல பேர் கேட்டிடவும், வைத்திய சேவை நோயற்றவர்க்கு நலமுடையோர்க்கில்லை என்றாரே. ஒரு நாள் அவரது சீடர்கள் உலகத்தின் முடிவு பற்றியும் அவரது மறு வருகை பற்றியும் அவரிடம் கேட்க, அவர் சிறு குழந்தைகளைப் போன்ற தன் சீடர்களை பார்த்து, உலகம் முடிவுறும் போது கிறிஸ்து நானே என்று கபடர் பலர் வருவார்கள், பஞ்சம் எங்கும் நேரும், பூகம்பங்கள் தோன்றும், கொடும்புயல் உருவாகும், கொல்லும் நோய்கள் பெருகும், டம 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 டமவென பகை முழங்கும், உலகம் முழுவதும் போர் நடக்கும். தந்தைக்கு பிள்ளை பகையாவான், அன்னைக்கு மகளே விஷமாவாள். பண்டிகை காலங்களிலோ மாரி காலங்களிலோ உலகத்தின் முடிவு சம்பவிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் மிகுந்த அவஸ்தையாயிருக்கும்.
பிறகு தனது மறு வருகையை பற்றி, கிழக்கே தோன்றும் மின்னல் மேற்கு வானிலும் ஒளிரும் தேவகுமாரனின் வருகை அந்த மின்னலை போலே விளங்கும் ஆயிரம் தீபத்தின் ஒளி போலே அதில் சூரியன் சந்திரன் தோற்காதோ தேவகுமாரன் தூதுவர்கள் பல திசைகளை நோக்கி விரைவார்கள் தேவனை நம்பிடும் மாந்தரை கண்டு வருகவே வருகவே என்று கை நீட்டி அழைப்பார் வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மட்டும் அழியாது என்னை நம்பிடும் மானிடர்க்கெல்லாம் மரண பயம் கிடையாது நம்பிக்கையில்லா மானிடர்க்கெல்லாம் நரகந்தானே முடிவாகும் சில நாட்களுக்கு பிறகு வேத பாரகரும் பரிசேயரும் மதகுருக்களும் அவரை சிறைபிடிக்க தீவிரமாக உழைத்தனர். இயேசு சொல்லால் கோபமுற்ற மதகுருமார்கள் இயேசுவினை சிறைபிடிக்க திட்டமிட்டார்கள் யூத குல மன்னர் என்று தன்னை கூறினார். அவன் 3 நாளில் ஆலயத்தை முடிப்பேன் என்றான். தம்மை மீட்க வந்தவன் என்றறியாமல் அவர் வாழ்வு தீர்க்க முயன்றார்கள் நெஞ்சிரங்காமல் மரித்தாலும் 3ஆம் நாள் எழுவான் என்றோ அவன் மகிமையை அறியாமல் திரிந்தார் அந்தோ. ஒரு தினம் மாண்ட 4ஆம் நாள் இயேசுவின் கரத்தால் உயிர் பெற்று எழுந்த லாசருவின் சகோதரி கிறிஸ்துவுக்கு விலையுயர்ந்த சுகந்த தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாள். அதனைக் கண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ், இந்த தைலங்களை எப்படி வீணாக்காமல் இவற்றை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்க, இயேசுவானவர், ஏழைகள் பூமியில் என்றும் உள்ளாரே துயரங்கள் எங்கே நிரந்தரமான ஒன்றே ஏழை தமக்கு சேவைகள் புரிய உங்களில் பலருண்டு நான் வாழும் நாளோ குறைவாகும் அதனால் மரியாள் தைலமிட்டாள் இதில் கல்லறை காண செல்லும் யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தார். இயேசு கிறிஸ்துவும் தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்து தான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் தனது சீடர்களுடன் இறுதி விருந்து உண்ண ஆயத்தமானார். இந்த இரவு இது மறக்கவனா இரவு இந்த இரவு இது மறக்கவனா இரவு சுவாமிக்கும் அன்பு அடியார்க்கும் இனிமேல் அந்த சொந்தங்கள் ஏது அந்த தேவனின் திவ்ய ரூபம் அவன் கருணை தரும் லாபம் அவையாவும் தீரும் இனி என்று போடும். கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவி, தலைமை கொள்ள விரும்புவோர் தொண்டர் போல் பணியாற்ற வேண்டும் என்று போதித்து விருந்தை துவக்கினார். அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து பிரார்த்தனைகள் புரிந்தார். இது அப்பமில்லை அடியேன் தேகம் புசித்திடுவீர் என்றார். திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரம் புரிந்து தேவனுக்கே படைத்தார். இதை அனைவரும் பகிர்ந்து அருந்துங்கள். இது நாம் சிலுவையில் வடித்திடப் போகும் இரத்தம் என்பதை அறிந்திடுவீர். பின்னர் இயேசு தனது 12 சீடர்களையும் உற்று நோக்கி, உங்களில் ஒருவனே என் மரணத்துக்கு காரணமாக இருப்பான். அவன் பிறவாமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு சீடரும் இயேசுவிடம் அது நானோ என கேட்டார். அவர் செவ்விதழோரம் புன்னகை தவழ யூதாஸ் தன்னை பார்த்தார். நானா பிரபு நான் தானா என யூதாஸ் கேட்டானே.
ஆண்டவர் இயேசு அமைதியோடு இஸ்காரியோத்தை பார்த்தாரே. நீயே அறிவாயூதா எனக்கு நடக்கவிருக்கும் மரியாதை. கள்ளனின் மனத்தை தெள்ளத் தெளிவாய் தேவன் அறிந்து கொண்டான். தேவனின் பார்வையை தாங்க உண்ணாமல் யூதாஸ் எழுந்து சென்றான். அந்த இரவு கிறிஸ்து தனது 11 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஏகாந்தமான மலையடிவாரத்துக்கு வந்து அவர்களை அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று நிலத்தில் வீழ்ந்து மரணம் வந்தது போல் துடித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என் உதடுகளை விட்டு நீங்குவது என் விருப்பப்படி அன்று, உம் சித்தப்படியே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு சீடரிடம் வந்து சேர்ந்த போது அவர்கள் உறங்குவதைக் கண்டார். இதற்கிடையில் யூதாஸ் காவலர்களுடன் அங்கு வந்திருந்தான். கிறிஸ்துவை ரஃபி வாழ்க என கூறி முத்தமிட்டான். காவலர்கள் உடனே இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். பாவம் நீக்க வந்தவரை பாவி என்று நிந்தனைகள் புரிந்தாரே கூவி, ஏதேதோ பழி கூறி இகழ்ந்தாரே முகத்தில் இச்சிலினால் அபிஷேகம் நடத்தி, எண்ணம் போலே அவரை வதைத்து எவர் புரிந்தார் என சொல்ல கேட்டாரே நகைத்து. அன்னா காய்பா என்போரின் சங்கத்திலிருந்து இயேசு நீதி விசாரணைக்காக உயர் அதிகாரி பிலாத்துவின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். மதகுருமார்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியும் கள்ளன் பாரபஸை விடுதலை செய்யும்படியும் கூச்சல் போட்டார்கள். இந்த புண்ணியமூர்த்தி இயேசுவின் விஷயத்தில் நான் நிரபராதி, பழியற்றவன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவினார். செந்நிராடை இட்டார்கள், முள்ளால் மகுடம் புனைந்தார்கள், கையில் பிரம்பொன்றை கொடுத்தார்கள், அதை செங்கோல் என எண்ணச் சொன்னார்கள், தேவனின் முன்பு பணிந்தார்கள். யூதரின் மன்னா வாழ்க என்றார். மன்னவன் ரத்தம் ஆறாக பாயும் வரையில் அடித்தார்கள். அந்த பாவிகள் பார்த்தே மகிழ்ந்தார்கள். வெள்ளி என்று, பெரிய வெள்ளி என்று தேசம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த மனித மிருகங்கள் கிறிஸ்துவின் தோளில் சிலுவையை ஏற்றி கல்வாரிமேடு வழியாக கொல்கதா என்னும் மயானத்துக்கு நடத்தி செல்லுகையில் சக்தி இழந்த இயேசு சிலுவையின் கனம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்தார். ஒருவாறாக அவர்கள் மயானத்தை அடைந்தார்கள். ஐயோ ஐயோ இயேசுநாதா, இயேசுநாதா, கரையில்லையே கரையில்லையே தங்கள் துயருக்கு. இது சரியோ இது சரியோ எங்கள் மனதுக்கு. மண்ணில் வானத்தின் சேதி சொல்லவே வந்ததை அறிந்தோ, தங்கள் முகத்திலே பொங்கும் கருணையின் வெள்ளத்தில் மிதந்தோ. மலரை போன்றவும் வதனம் முழுவதும் சிவந்து போனதோ, சிரசில் இருந்து நதியை போலவே குருவி பாயுதையோ. வண்ண முகத்திலே எச்சில் அருவிகள் வழிகின்றதென்ன, மின்னும் விழிகளும் குளங்களாகவே நிறைந்தது கண்ணீர். சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அறைந்தார், ஜெகம் தாழ முடியவில்லை. ஐயா எங்கள் சேசையா. வானிலிருந்து வந்த மேசையா, ஆசி வழங்கிய கரங்களுக்குமே ஆணிகள் தான் பரிசா. பலரும் வணங்கிய பாதம் இரண்டுமே புண்படுதல் முறையா. அங்கு பாருங்கள் தேவா, துன்பம் கொண்டவும்
உமை போற்றிடும் மக்கள் துயரினை நீ பார்க்க வேண்டும் ஐயா. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட இரு கள்வர்களோடு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். பரம பவித்திரனும் லட்சிய பிறவியுமான இயேசு மரச்சிலுவையில் மரணத்தோடு போராடுகின்றார். தேவதூதனின் ஆடை மீதிலே பலரும் மோகம் கொண்டார். அவர் தமது பேர்களில் சீட்டு போட்டனர், லாபம் ஒருவர் கொண்டார். யூத மக்களின் மன்னன் இவன் என சிலுவையில் எழுதி வைத்தார். உண்மையில் தேவனின் பிள்ளையனில் நீர் இறங்கி வருக என்றார். பாவிகள் தம்மை மன்னித்திடவே இயேசுவும் வேண்டுகின்றார். பிரபுவே பிரபுவே எங்கள் பிரபுவே, பாவம் புரிவதை அறியாரே பிள்ளைகள் போன்றவர் பாவிவர். தர்மத்தின் பெயரால் மன்னித்திடுங்கள் தந்தையை வேண்டுகின்றேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. தந்தையே, என்னை இங்கு தவிக்க விட்டது ஏனோ என்று இயேசுநாதனும் கதறுகின்றார். அந்த ஜீவ மரண போராட்டத்தின் இடையில் 7 வார்த்தைகள் உரைத்தாரே. இதயம் வெடிக்க ஓலமிட்டு ஆவியை தேவனுக்கு அர்ப்பணித்தாரே. பூமி முழுவதும் அதிர்ந்தது, ஆலயத்தில் திரை கிழிந்தது, மலைகள் மேடுகள் பிளந்தன, பாவிகள் உள்ளம் குலைந்தனர். மண்ணுக்குள்ளே துயின்ற நல்லோர்கள் உயிர் கொண்டெழுந்தனரே. மக்கள் எல்லோரும் இயேசுவின் பெருமையை மேலும் அறிந்தனரே. இயேசு தேவனின் பிள்ளை தானென அறிந்ததும் நடுங்கினரே. மனுஷகுமாரனின் மாண்ட உடலினை மண்ணுக்குள்ளே புதைத்தனர் பாவிகளே. கல்லறை தன்னை காத்திட சொல்லி சேவகன் ஒருவனை உடனே வைத்தாரே. தான் உரைத்தது போலே 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா ஹல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு தனது 11 சீடர்களுக்கும் தரிசனம் தந்தார். பிறகு சில நாட்கள் ஆங்காங்கே பல பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் இறுதியில் பரலோகம் எய்தும் போது தனது சீடர்களிடம், வானிலும் மண்ணிலும் அதிகாரங்கள் உள்ளவன் நானே. என் ஆணைகள் ஏற்று அறிவுடன் நடந்து மேன்மை பெற்றே வாழுங்கள். தேவனின் பெயரால் மக்களை சேர்த்து எனது செய்திகள் கூறுங்கள். கிறிஸ்து நாமத்தை பரப்புங்கள். மீண்டும் வருகின்றேன், உம்முடனே வாழ்வேன், உமக்குள்ளே வாழ்வேன். தேவதேவன் அழைக்கின்றார், சொர்க்கம் சேர சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அனைவரும் பார்த்திட இயேசுநாதனும் வானத்தில் விரைந்தாரே. நமது வாழ்க்கையில் நலங்கள் பெருகிட வாழ்த்திடச் சென்றாரே. கிறிஸ்து பரலோகம் எய்திய பின் அவரை விசுவாசித்த கோடானு கோடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களில் சவுல் என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினான். ஒரு நாள் கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றினார். அவர் ஒளியால் சவுல் பார்வையிழந்தான். இயேசு அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து சவுலை பவுலாக மாற்றி பிரியமுள்ள பக்தனாகவும் தனது சேவகனாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள், இயேசுவை நம்புங்கள்,
நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இதயவானி உலவுகின்ற புதிய மேகமே, இனிய ராகம் பாட வந்த இளைய நெஞ்சமே, வசந்தங்கள் அழைக்கின்றதே, வரவேற்பு தருகின்றதே. இதயவானில் உலவுகின்ற புதிய மேகமே, இனிய ராகம் பாட வந்த இளைய நெஞ்சமே, வசந்தங்கள் அழைக்கின்றதே, வரவேற்பு தருகின்றதே. இதயவானில் உலவுகின்ற புதிய மேகமே, இனிய ராகம் பாட வந்த இளைய நெஞ்சமே. இது என்ன சுந்தலா மலராடும் ஊஞ்சலா, இதென்ன தேனடைதானோ, நீயே என் கண்மணி சுவையூரும் மாங்கனி, சிந்தாமல் சிரிக்கின்ற சிந்தாமணி. இதயவானில் உலவுகின்ற புதிய மேகமே, இனிய ராகம் பாட வந்த இளைய நெஞ்சமே. செதுக்காத சிற்பமோ படிக்காத நாவலோ, சிங்கார கலைக்கூடமோ, கவி பாடும் வேளையில் ரவிவர்மன் ஓவியம் கண்டான கண்ணே உருவானது. ஒரு கோடி ஆசைகள் உள்ளத்தின் ஓசைகள் உருவாகும் சங்கீதமே, உன் பார்வை மோகனம், நானே உன் சீதனம், உனக்காக என்றென்றும் நான் சொந்தமே. இதயவானில் உலவுகின்ற புதிய மேகமே, இனிய ராகம் பாட வந்த இளைய நெஞ்சமே, வசந்தங்கள் அழைக்கின்றதே, வரவேற்பு தருகின்றதே. தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம், சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம், மோகினி வடிவில்
மயங்கி முக்கண்ணன் பெற்ற அற்புத செல்வம் தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம் சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம். மார்பினில் ரத்தின மாலைகள் அணிந்தான் மணிகண்டன் புலியின் பாலையும் கொணர்ந்தான். மார்பினில் ரத்தின மாலைகள் அணிந்தான் மணிகண்டன் புலியின் பாலையும் கொணர்ந்தான். தேவர்கள் போற்ற மகிழ்ச்சியை வென்றான். சாயுச்ச பதவி சபரிக்கு தந்தான். தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம் சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம். ஜாதி சமய பேதங்கள் மறந்து தன்னை அறியும் தத்துவம் உணர்ந்து கோயிலில் 18 படிகள் கடந்து ஜோதி தரிசனம் துயருக்கு மறந்து பாதச்சதங்கை பதக்கம் கடகம் மேகலை மகுடம் மின்னிடும் மேனே. பாதச்சதங்கை பதக்கம் கடகம் மேகலை மகுடம் மின்னிடும் மேனி. காண்பவர் கருளும் கலியுக வரதனை காண்பவர் கருளும் கலியுக வரதனை. பாடுக கீதம் ஐயப்பா சரணம். தாரக பிரம்மம் தர்மஸ்வரூபம் சபரிமலை வாழும் ஐயப்ப தெய்வம். ஐயப்ப தெய்வம் ஐயப்ப தெய்வம்.